இன்னைக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான டேக்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா, இப்போ நீங்கள் நேற்று நோட் பண்ணீங்கன்னா என்ன பண்ணியிருப்பேன்னா, index.htmlனு யூஸ் பண்ணியிருப்பேன். கரெக்டா? இது வந்து ஒரு ஒரு பர்ட்டிகுலர் யூஸ் கேஸ்க்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, index.html அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம் நேம். இங்கே வந்து ஆனால் நீங்கள் வந்து home.html யூஸ் பண்ணலாம், எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன இஷ்யூனா, நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டை வந்து ஒரு சர்வரில் வந்து ஹோஸ்ட் பண்ணுவீங்க கரெக்டா? ஃப்யூச்சரில். அப்போ ஹோஸ்ட் பண்ணும்போது அந்த சர்வர் வந்து என்னன்னா index.html அப்படிங்கிற ஃபைலை தான் தேடும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இனிஷியலாக இருக்கிற பேஜுக்கு வந்து நம்ம index.html அப்படிங்கிறது கொடுக்குறோம். ஓகே. ஸோ நம்ம இந்த ஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா, பாய்லர் பிளேட் வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஓகே. இப்போ வந்து நம்ம ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இதில் என்ன பண்ணுறோம்னா, டைட்டில் டேக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. சும்மா ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இது என்ன பண்ணுறோம்னா, நம்ம கோ லைவ் கொடுத்து நம்ம சர்வரில் வந்து லோக்கல் சர்வரில் வந்து நம்ம ரன் பண்ணிக்கிறோம். ஏன் ஒன்றும் வரலன்னா, நம்ம பாடியில் வந்து எதுவுமே கொடுக்கல. ஓகே. நான் இதில் வந்து ஒரு h1 டேக் கொடுத்துக்கிறேன். ஓகே. நம்மளுக்கு டைட்டில்ங்கிற வேர்டு வந்து ஒரு ஹெட்டிங் வந்து டிஸ்பிளே ஆகுது. இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டேக் வந்து எப்படின்னா, ஹெட் டேக்குள்ளே இருக்கிற மெட்டா டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுதான் பார்க்க போகிறோம். ஓகே. இந்த ஹெட் டேக்கில் மெட்டா அப்படிங்கிற ஒரு டேக் இருக்குது. அந்த டேக்கோட யூஸ் கேஸ் என்னென்னா, நம்மளோட வெப்சைட்டை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து அந்த அந்த மெட்டா டேக்கில் வந்து இருக்கும். ஓகே. இந்த வெப்சைட் எதை பற்றி, இந்த வெப்சைட்டோட டைட்டில் என்னது, இந்த வெப்சைட் வந்து நம்ம என்னெல்லாம் கொடுத்துருக்கோம், கீவேர்ட்ஸ் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற இந்த வெப்சைட் பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கூகுளில் போயிட்டு ஆப்பிள் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஆப்பிள் அஃபிஷியல் சைட் அப்படின்னு சொல்லிட்டு வருதா? எஸ் ப்ரோ. ஓகே. இந்த ஆப்பிள் அஃபிஷியல் சைட் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த டைட்டில் எடுத்துக்கோம். இந்த டைட்டில் தான் நம்மளுக்கு இங்கே வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகேயா? அதே மாதிரி நம்ம வந்து ஒரு டெஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இப்போ கீழே இருக்குல்ல, இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம வெப்சைட்டோட டெஸ்கிரிப்ஷன். ஓகே. அப்போ அந்த டெஸ்கிரிப்ஷன் எங்கே ஆட் பண்ணனா, நம்ம வந்து மெட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டேக் இருக்கு. அந்த டேக்ல நம்ம வந்து டெஸ்கிரிப்ஷன் நம்ம நேற்று பார்த்துருப்போம், ஆட்ரிபியூட்னு ஒன்று பார்த்துருப்போம். ஓகே. அதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா நேம் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம இந்த மெட்டா டேக் வந்து எதை மீன் பண்ணுது அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணோம். நம்மளுக்கு இங்கே என்ன மீன் பண்ண போகுதுன்னா டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத மீன் பண்ணுது. சரியா? அந்த டிஸ்கிரிப்ஷனில் என்ன கண்டென்ட் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் கொடுக்கணும். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு டைட்டில் கொடுத்துட்டோம், ஒரு டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டோம். இப்போ நாளைக்கு நம்மளோட வெப்சைட்டை வந்து நம்ம ஹோஸ்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அதுவும் யாராவது ஒருத்தவங்க சர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆக போகுது. கரெக்டாக? அப்போ ஷோ ஆகும்போது என்னென்னா இந்த டைட்டில் வந்து இங்கே அவங்களுக்கு ஷோ ஆகும், டெஸ்கிரிப்ஷன் வந்து அவங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். சரியா?
ஸோ இது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா எஸ்சிஓ அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் என்ன பண்ணுன்னா இதில் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கேஷ்பேக் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு இருக்குது. கரெக்டாக? இது வந்து ஒரு வேர்டு. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், ஹேஷ்டேக்ஸ்லாம் பார்த்துருப்போம்ல இன்ஸ்டாகிராமில், ஹேஷ்டேக்ஸ் அந்த மாதிரி இதை வந்து ஒரு கீவேர்டாக எடுத்துக்கோம் கூகுள். அப்போது நம்ம என்ன சர்ச் பண்ணுறோமோ அந்த வேர்டு வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இல்லைன்னா டைட்டிலில் இருந்ததுன்னா நம்மளோட சைட்டை வந்து அது முன்னாடி ரேங்க் பண்ணி கொண்டு வரும். சரியா? அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த மெட்டா டேக் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதே மெட்டா டேக்கில் வந்து இன்னொரு இது இருக்குது. அது என்னென்னா கீவேர்ட்ஸ். நான் இப்போ சொன்னல கீவேர்ட்ஸ். ஸோ அதுலேயே என்ன பண்ண போகிறோன்னா இப்போ நம்மளுடைய வெப்சைட் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா HTML, CSS. ஏன்னா நம்ம அந்த கோர்சஸ் எடுக்கிறோம். ஓகே, அப்போது நம்ம இந்த கீவேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணணும். இப்போ யாராவது ஒருத்தங்க வந்து HTML அப்படின்னு சர்ச் பண்ணால் கூகுள் என்ன பண்ணுன்னா எல்லா வெப்சைட்டையும் ஸ்கேன் பண்ணும். ஸ்கேன் பண்ணி யாரோட வெப்சைட்லலாம் இந்த HTML, CSS, JavaScript நம்ம சர்ச் பண்ண ரிலேட்டடான டேர்ம்ஸ் இருக்குதோ அவங்களோட வெப்சைட்டை வந்து ரேங்க் பண்ணி யூசர்ஸ்க்கு வந்து முன்னாடி காமிக்கும். சரியா? அதோட அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மெட்டா டேக் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து மோஸ்ட்லி SEO பர்பஸ்க்கு. இன்னொரு முக்கியமான மெட்டா டேக் ஒன்று இருக்குது. அது என்னன்னா வியூ போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த வியூ போர்ட் எதுக்காக யூஸ் பண்ணுதுன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட வெப்சைட் வந்து இனிஷியலாக லோட் ஆகுது இல்லை, லோட் ஆகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. சரியா? நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா இப்போ நம்மளோட வெப்சைட் வந்து பெருசாகிடுச்சு. சரியா? அப்போது இனிஷியலாக லோட் ஆகும்போது நம்ம ப்ரௌசர் எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த இதை யூஸ் பண்ணுவோம், வியூ போர்ட். இதில் என்ன கொடுப்போம்னா கண்டென்ட்டில் width is equal to device width அப்படின்னு கொடுப்போம். இதுக்கு என்ன அர்த்தம்னா நீ ஃபஸ்ட்டு ஒரு ப்ரௌசரில் லோட் ஆகும்போது டிவைஸோட வித்தை நீ வந்து எடுத்துட்டு அதுக்கு ஏற்றாப்புல நீ ரெண்டர் ஆகு, அதாவது அந்த வெப்சைட்டில் வந்து நீ அதுக்கு ஏற்றாப்புல நீ டிஸ்பிளே ஆகு அப்படிங்கிறத நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம். இது கூட என்ன பண்ணோம்னா இனிஷியல் ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு. இது வந்து 1.0 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, இது என்னன்னா இனிஷியலாக இந்த ஸ்கேல் இந்த ரேஷியோவில் வந்து நீ லோட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இப்போ இதை பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டைட்டில் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இனிஷியல் ஸ்கேல் 1.0 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இது நான் 3.0 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறோம். இப்போது இது வந்து 1.0ன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுறோம்னா 2.0னா இதை விட டபுள் மடங்கு வந்து இனிஷியலாக லோட் ஆகும்போதே நம்மளோட வெப்சைட் வந்து இருக்கும். ஓகே, ஸோ மேபி அது H1க்கு ஒர்க் ஆகலைன்னு நினைக்கிறேன். இனிஷியலாக நம்ம வந்து 2.0 கொடுத்தோன்னா இதோட லென்த் சைஸ் வந்து எப்படின்னா 2x இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் மெட்டா டேக். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்து வெப்சைட் எல்லாமே பண்ணிடலாம், பட் ஒரு பாயிண்டில் வந்து நம்ம வந்து SEO கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அதுக்கெல்லாம் இந்த மெட்டா டேக் வந்து யூஸ் ஆகும். சரியா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா லிஸ்ட்டு வந்து எப்படி நம்ம வெப்சைட்டில் வந்து ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டூடூ அப்ளிகேஷன் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. டூடூ அப்ளிகேஷன் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டூடூவும் லிஸ்ட்டு மாதிரி நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். கரெக்டாக? அப்போது அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம எப்படி HTMLல கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து 2 டேக் இருக்குது. ஒன்று வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட், இன்னொன்று ஆர்டர் லிஸ்ட். அன்ஆர்டர்ட் அப்படின்னா
அதுக்கு ஆர்டர் இருக்காது, நம்ம எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக 1 2 3 இல்லை ஏபிசி அந்த மாதிரி நம்மளுக்கு ஆர்டரில் இருக்கும். ஓகே, இப்போ அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு யூஎல் அப்படிங்கிற ஒரு டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லிஸ்ட் எலமெண்ட் ஐட்டம்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து எல்ஐ அப்படிங்கிற ஒரு டேக் இருக்குது. இப்போது இந்த எல்ஐ வந்து நீங்கள் தனியாக போட்டோன்னா அது ஒர்க் ஆகாது. ஓகே, அதுக்கு என்ன பண்ணோன்னா நம்ம வந்து யூஎல்ல வந்து இதோட பேரண்ட் எலமெண்ட்டாக போடணும். இப்போ இதில் எத்தனை லிஸ்ட் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் ஒரு ஹெட்டிங் போட்டுட்டு H2 போட்டுட்டு இதில் என்ன பண்ணேன்னா லிஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸை வந்து நான் இதில் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பிள், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு எப்படின்னா ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டாக வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் இருக்குது, ஆப்பிள் இருக்குது, ஆரஞ்சு, மேங்கோ. இதில் எங்கேயுமே வந்து நம்ம 1 2 3 இல்லைன்னா ஆர்டராக நம்ம எதுவுமே கொடுக்கல, ரேண்டமாக இருக்குது. இது இன்கேஸ் இப்போ நம்ம மேங்கோவை ஃபஸ்ட்டு பிளேஸ் கொண்டு போனாலும் இதில் எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னன்னா ஆர்டர்ட் லிஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். ஆர்டர் லிஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஓஎல் அப்படிங்கிற ஒரு டேக் யூஸ் பண்ணோம். பட் லிஸ்ட் எலமெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம சேம் எல்ஐ டேக் தான் யூஸ் பண்ண போகிறோம். சரியா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஆர்டர் லிஸ்ட் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஆர்டரில் வந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த ஆர்டர் லிஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. நம்ம ஒரு 3 ஆட்ரிபியூட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுறது. ஆனால் யாருமே வந்து லிஸ்ட்டுக்கு வந்து ஆட்ரிபியூட்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். மோஸ்ட்லி வந்து சிஎஸ்எஸ் தான் வச்சு நம்ம இதில் வந்து எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அது என்ன இதுன்னா ரிவர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3ன்னு வந்துச்சுல்ல, ரிவர்ஸ்ன்னு கொடுத்தனா நம்மளுக்கு 3 2 1ன்னு வரும். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா இப்போ உங்களுக்கு வந்து 3லேருந்து ஆரம்பிக்க வேண்டாம், இல்லைன்னா 1லேருந்து ஆரம்பிக்க வேண்டாம் அப்படின்னா ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஸ்டார்ட் 50லேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஸ்டார்ட் எந்த நம்பர்லேருந்து ஆரம்பிக்கணுமோ அந்த நம்பரை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 50 51 52 அப்படின்னு சொல்லிட்டு வருதா. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஆர்டர் லிஸ்ட்டுக்கு வந்து உள்ள ஆட்ரிபியூட்ஸ். இது அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு வந்து கிடையாது. அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா நம்ம சிஎஸ்எஸ் படிக்கும்போது இந்த டிஸ்க் இருக்குல்ல, இந்த டாட்டை வந்து நம்ம ஸ்கொயராக மாற்றலாம், அதே மாதிரி ஹாலோ டாட்டா ஸ்பியராக மாற்றலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். இப்போது இதில் வந்து ஒரு அன்ஆர்டர்ட் எலமெண்ட்டையோ இல்லைன்னா ஒரு ஆர்டர்டு லிஸ்ட்டையோ நம்ம என்ன பண்ணோம்னா இன்னொரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு உள்ளே வந்து நம்ம வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, அது வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம். இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு ஆர்டர் லிஸ்ட் கொடுக்கலாம், ஒரு ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம அன்ஆர்டர் லிஸ்ட் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மேங்கோக்கு அடுத்தால வந்து நான் வந்து ஒரு ஆர்டர்ட் லிஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஓகே, அதில் வந்துட்டு அகெயின் ஒரு லிஸ்ட் எலமெண்ட் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு யூஎல் எலமெண்ட்டுக்குள்ளே இன்னொரு ஆர்டர்ட் லிஸ்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். சரியா, இதே மாதிரி உங்களால் எவ்வளோ ஹையரார்கி வேணாலும்
லேயர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்து இன்னொரு அன்ஆர்டர் லிஸ்ட் கொடுக்கணுன்னாலும் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி இதில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. நீங்கள் எப்படி வேணாலும் அதை வந்து லேயர் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதே மாதிரி இன்னொரு எலமெண்ட் இருக்குது. அது வந்து டிஸ்கிரிப்டிவ் லிஸ்ட்டு. சரியா? இங்கே எப்படி ஆர்டர்ட் எலமெண்ட்டுக்கு வந்து நம்ம ஓஎல் கொடுக்குறோமோ அதே மாதிரி டிஸ்கிரிப்டிவ் லிஸ்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா டிஎல் கொடுப்போம். டிஎல் எலமெண்ட் அதுக்குள்ள டைட்டில் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனும் இருக்கும். ஸோ டைட்டிலுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா டிடி கொடுத்துக்கலாம். இதில் வந்து நான் நேம்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அடுத்தது நெக்ஸ்ட் வந்து என்னென்னா டிஸ்கிரிப்ஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு டைட்டில் டேக் கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து டெஸ்கிரிப்ஷனாக நம்ம வந்து இன்னொரு டேக் கொடுக்குறோம். ஸோ இப்படி வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே. ஸோ இது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இதெல்லாம். ஓகே. இப்போது டேக்ஸில் வந்து நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்னா ஒரு ஓப்பனிங் டேக் வச்சு ஒரு டேகும் லைக் எண்டிங்கில் ஒரு டேக் க்ளோசிங் டேக் வச்சு நம்ம வந்து ஒரு எலமெண்ட் வந்து பார்த்துருக்கோம். ஓகே. இதில் HTML வந்து இன்னொரு எலமெண்ட் இருக்குது, இன்னொரு டைப் ஆஃப் எலமெண்ட் இருக்குது. அது என்னென்னா செல்ஃப் க்ளோசிங் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆல்ரெடி நீங்கள் வந்து மெட்டா டேக் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஓப்பனிங் எலமெண்ட் மட்டும் தான் இருக்குது பார்த்தீங்களா? க்ளோசிங் எலமெண்ட் வந்து கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த ஓப்பனிங் எலமெண்ட்லேயே என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு ஸ்லாஷ் போட்டிருக்கோம். ஸ்லாஷ் போட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டைப் ஆஃப் எலமெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா செல்ஃப் க்ளோசிங் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த மாதிரி செல்ஃப் க்ளோசிங் டேக்ஸ் வந்து ஒரு 4-5 இருக்குது இம்பார்ட்டண்டான டேகு. பட் நிறைய டேக்ஸ் இருக்குது. பட் ஒரு 4 டேக்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னென்னா லிங்க் டேக். ஸோ நம்ம நிறைய வெப்சைட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். கரெக்டாக? அப்போது யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணோன்னே அது வந்து இன்னொரு வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணி கொண்டு போகும். இல்லைனா ஏதோ ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இல்லைனா ஏதோ ஒரு ஆக்ஷன் நடக்கும். ஓகே. அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு லிங்க் டேக் யூஸ் பண்ணுவோம். அது வந்து HTML எப்படின்னா ஆங்கர் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இதில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன். ஓகே. இப்போ கூகுள்னு வந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நான் சொன்ன மாதிரி இதை கிளிக் பண்ணோன்னே கூகுளுக்கு போகணும். கரெக்டாக? ஸோ நான் இப்போ போய் கிளிக் பண்ணுறேன். ஆனால் நம்மளுக்கு ஒன்றுமே நடக்கலை. ஓகே. இது ஏன்னா நம்ம வந்து கூகுள் அப்படிங்கிற வேர்டு வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். ஆனால் அது எங்கே போகணும் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணலை. ஓகே. நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு நேற்று ஆட்ரிபியூட் சொல்லிக் கொடுக்கும்போது நான் சொல்லியிருப்பேன். ஒரு டேகுக்கு அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆட்ரிபியூட் டேக் ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இதில் என்ன பண்ணுறோன்னா ஹெச்எஃப் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. இந்த ஆட்ரிபியூட் என்ன பண்ணுன்னா நம்மளுடைய கொடுத்துருக்க அந்த டேக் லிங்க் வந்து எங்கே ரீடைரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கான ஆட்ரிபியூட் தான் இது. இப்போ நம்ம எங்கே ரீடைரக்ட் பண்ண போகிறோம்னா google.comக்கு. கரெக்டாக?
ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸா எப்படி இருந்துச்சு, நம்மளுக்கு நார்மலா இந்த டெக்ஸ்ட் மாதிரி இருந்துச்சு. ஆனா, இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு லிங்க் மாதிரி இருக்கு. அது மேல ஹவர் பண்ணோம்னா, நம்மளுக்கு எப்படின்னா, அந்த கர்சர் வந்து மாறுது. ஓகேயா? ஸோ, ஏதோ ஒரு டிஃபரெண்ட்டா நடந்திருக்கு, சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ நான் கிளிக் பண்றேன். பார்த்தீங்கன்னா, நேரா google.com வந்து ரீடைரக்ட் ஆயிட்டு. ஓகேயா? ஓகே. இப்போ இப்போ நீங்க ஒரு அப்ளிகேஷன்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, நீங்க இப்படி ஒரு லிங்க் இருக்கு. அந்த லிங்க்க வந்து கிளிக் பண்ண உடனே, அதே டேப்ல வந்து அந்த லிங்க் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும்னா, நம்மளோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். இப்ப என்னன்னா, திருப்பி நீங்க அதே பேஜுக்கு நீங்க திருப்பி போகணும் அப்படின்னா, என்ன பண்ணணும்னா, பேக் பட்டன் குடுத்து நீங்க திருப்பி அந்த பேஜுக்கு வரணும். ஸோ அந்த அந்த மாதிரி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகாம, சீம்லெஸ்ஸா ஒரு யூசர் வந்து நம்மளோட அப்ளிகேஷன யூஸ் பண்ணணும்னா, என்ன பண்ணணும்னா, இந்த கிளிக் பண்ணும்போது, இது வந்து இன்னொரு டேப்ல ஓப்பன் ஆச்சுன்னா, நம்மளுக்கு நல்லாருக்கும். கரெக்ட்டா? இப்போ கிளிக் பண்ணும்போது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா, நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டேப்ல போய் பார்த்துட்டு, ஓகே நம்ம பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அத குளோஸ் பண்ணிட்டு, நம்ம திருப்பி அகைன் இந்த டேபுக்கு வந்துரலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. அது என்னன்னா, டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டார்கெட்ல வந்து அண்டர்ஸ்கோர் பிளாங்க் அப்படின்னு குடுத்துட்டோம்னா, இது எத மீன் பண்ணுதுன்னா, இந்த லிங்க கிளிக் பண்ணும்போது, நீ புதுசா ஒரு பேஜ்ல வந்து அந்த ஓப்பன் பண்ண போற வெப்சைட்ட வந்து லோட் பண்ணு அப்படிங்கிறது நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுத்துட்டோம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு புது டேப்ல வந்து ஓப்பன் ஆயிட்டு பார்த்தீங்களா? இப்போ நீங்க இந்த சைட்ட பார்த்துட்டு, எப்போ வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னு நீங்க குளோஸ் பண்ணணும்னு தோணுதுன்னா, நீங்க இங்க குளோஸ் பண்ணிக்கலாம். இந்த சைட் வந்து எந்த விதத்திலயும் அஃபெக்ட் ஆகாம அப்படியே இருக்கும். சரியா? இன்கேஸ் இந்த டார்கெட் பிளாங்க் இல்லன்னா, நம்மளுக்கு இதுக்கு மேலேயே அது ஓவர்ரைட் ஆகி, இன்கேஸ் நம்ம யூசர் வந்து சரி ஓகே நம்ம இத குளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைட்ட விட்டு வெளியில போறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கு அத அவாய்ட் பண்றதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குடுக்குறோம். ஓகே. தென் இதே ஆங்கர் டாக்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, மெயில் சென்ட் பண்றதுக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கான்டாக்ட் அஸ் பேஜ்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த கான்டாக்ட் அஸ்ல வந்து அந்த இமெயில் ஐடி குடுத்திருப்பாங்க. கரெக்ட்டா? அந்த இமெயில் ஐடி கிளிக் பண்ணோனே என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்கிற இமெயில் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். நீங்க பார்த்திருப்பீங்க. அப்போ அதுக்கு வந்து எப்படின்னா, அதுக்கும் ஆங்கர் டாக் தான். ஆனா அந்த ஹெச்எஃப்ல என்ன பண்ணுவோம்னா நம்ம, மெயில் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் குடுக்கும். ஓகே. இப்போ இந்த மெயில் டூ குடுத்துட்டு, இதுல வந்து நம்மளோட மெயில வந்து என்டர் பண்ணிக்கணும். அப்பன்னா ஒரு நம்மளோட வெப்சைட்ல வந்து யாராவது வந்து ஓப்பன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய மெயில் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி, டூ அட்ரஸ்ல வந்து இந்த இமெயில் ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்கா என்டர் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து a@gmail.com அப்படின்னு நான் குடுக்குறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, சென்ட் மெயில் அப்படின்னு இருக்கா? இது குடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பார்த்தீங்கன்னா என்னோட மெயில் இது வந்து ஓப்பன் ஆகுது. இங்க பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகி, அந்த டூ அட்ரஸ்ல பார்த்தீங்கன்னா, நான் என்ன மெயில் ஐடி குடுத்திருந்தேன்? a@gmail.comன்னு இருக்கா? அது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அங்க என்டர் ஆயிட்டு பார்த்தீங்களா? ஸோ அந்த பர்ப்பஸ்க்காக தான் நம்ம இத யூஸ் பண்றோம். அதே மாதிரி நம்ம டெலிஃபோனுக்கும் குடுக்கலாம். அதுக்கு வந்து டெல் ஸோ இது சேம் வந்து நான் காப்பி பண்ணி ஓகே. ஸோ இது பண்ணுவோம். என்ன கேட்குது பார்த்தீங்களா? ஏதாவது கால் பண்ற அப்ளிகேஷன் ஏதாவது ஓப்பன் பண்ணணும். ஐ மீன் நம்மளுடைய டெஸ்க்டாப்ல இருந்துச்சுன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா அது ஓப்பன் ஆகிரும். இது எதுக்கு பெட்டரா ஒர்க் ஆகும்னா, மொபைல்ல ஒர்க் ஆகும். மொபைல்ல இதே இது நீங்க ஓப்பன் பண்ணனா, நேரா வந்து உங்களோட டயலர் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி, இந்த நம்பர் வந்து அந்த டயலர்ல வந்து
ஓப்பன் ஆகி வந்துடும். நீங்கள் ஜஸ்ட்டு கால் பட்டன் ப்ரெஸ் பண்ணாலே இதுக்கு கால் போயிடும் அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஆங்கர் டேக். ஓகே. ஸோ ஆங்கர் டேக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஒரு 60 to 70% வந்து நம்ம லிங்க்ஸ் இருக்கும் நம்மளோட அப்ளிகேஷனில். ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்டான டேக் வந்து பார்க்கலாம். அது வந்து இமேஜ். ஸோ இமேஜ் வந்து எப்படின்னா எல்லா அப்ளிகேஷன்ஸ்லையும் கண்டிப்பாக இமேஜஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இமேஜ் இருக்குது, இங்கே ஒரு இமேஜ் இருக்குது, இது ஒரு இமேஜ். ஸோ இமேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டேக். அதுக்கு என்ன டேக் யூஸ் பண்ணோன்னா ஐஎம்ஜி அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. ஸோ ஆங்கர் டேக்குக்கு நம்ம எப்படி கூகுள்னு கொடுத்தோன்னே இதில் எதுவுமே டிஸ்பிளே ஆகலையோ அதே மாதிரி இமேஜ் வந்து எப்படின்னா இமேஜுக்கு வந்து 2 முக்கியமான ஆட்ரிபியூட் வந்து தேவை. ஒன்று வந்து அது என்ன இமேஜ் எங்கேருந்து நம்ம எடுக்க போகிறோம் அது வந்து சோர்ஸில் கொடுப்போம். சரியா? ஆல்டர்னேட்டிவில் வந்து என்னென்னா அந்த இமேஜை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டில் நம்ம வந்து அந்த இமேஜுக்கு ரிலேட்டடான ஒரு டெக்ஸ்ட் வந்து நம்ம கொடுப்போம். இது ஏன்னா இன்கேஸ் நம்ம வந்து நம்மளுடைய வெப்சைட் வந்து லோட் ஆகலை, பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஆல்டர்னேட்டிவ் இது வந்து டெக்ஸ்ட் வந்து அதில் டிஸ்பிளே ஆகும். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேபிஜி வச்சுருக்கேன். அதை வந்து நான் சோர்ஸில் கொடுக்க போகிறேன். ஓகே. இதில் வந்து ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கேட் இமேஜ் வந்து லோட் ஆகிட்டு. ஏன் இப்படி இருக்குன்னா நம்மளுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது இமேஜ். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இந்த இமேஜ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. கரெக்டாக? ஆக்சுவலாக நார்மல் சைஸ் வந்து இதுதான். இப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னா இதுக்கு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது இமேஜுக்கு. அது வந்து என்னென்னா வித் அதில் வந்து நான் 200 அப்படின்னு கொடுக்குறேன். எஸ் கபிலா, ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கியா? ஆமா ப்ரோ. என்னன்னா எனக்கு வந்து இந்த ஹெச்ஆர்இஎஃப் ஆட்ரிபியூட்ல மெயில் கொடுக்கும்போது உங்களுக்கு அவுட்லுக் மெயில் ஓப்பன் ஆச்சா? ஆமாம். அதே மாதிரி எனக்கு வந்து என்னன்னா நான் முன்னாடி கொடுக்கும்போது எனக்கு தண்டர்பர்டு மெயில் ஓப்பன் ஆச்சு. நம்ம ஜிமெயில் இருக்குல்ல அதை ஓப்பன் பண்ண வைக்கணும்னா என்ன பண்ணணும்? இல்லை, ஜிமெயில் வந்து டேரெக்டாக உன்னால் பண்ண முடியாது. என்னென்னா இப்போ நான் வந்து இங்கே பார்த்தோன்னா அவுட்லுக் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். கரெக்டாக? இப்போ நம்ம செட்டிங்ஸில் போயிட்டு டிஃபால்ட் மெயிலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகேயா? நான் காமிக்கிறேன். இது வந்து என்னோட செட்டிங்ஸ். கரெக்டா? இப்போ நான் இதில் வந்துட்டு இமெயில் சாரி எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, இங்கே தான் இருக்கும். எப்படின்னா இமெயில் டிஃபால்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உன்னுடைய டிஃபால்ட் ப்ரௌசர் என்னது, டிஃபால்ட் இமெயில் அப்ளிகேஷன் என்னது, இது எல்லாமே உனக்கு அதில் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீ அந்த டிஃபால்ட் இதில் என்ன மெயிலை இது கொடுத்துருக்கியோ அதுதான் உனக்கு ஓப்பன் ஆகும். நீ இப்போது நான் வந்து எனக்கு தெரிஞ்சு அவுட்லுக் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனால தான் பார்த்தியா எனக்கு டேரெக்டாக அவுட்லுக் ஓப்பன் ஆச்சு. இன்கேஸ் நீ வந்து இதில் விண்டோஸில் உள்ள டிஃபால்ட்டு இமெயில் அப்ளிகேஷன் கொடுத்துருந்தேன்னா உனக்கு டிஃபால்ட் இது ஓப்பன் ஆகும். அது வந்து நம்ம கொடுக்கறது தான். ஓகே ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம வந்து வித்து வந்து 200 கொடுத்தோம். கொடுத்தோடனே பார்த்தீங்களா வித்து வந்து
அது 200 பிக்சல்ஸ் இதாகிடுச்சு. ஐ மீன் சைஸ் வந்து 200 குறைஞ்சிச்சு. இனிஷியலாக அதோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுல. இப்போ இதில் வந்து இன்னொரு ஆட்ரிபியூட் இருக்குது, அது வந்து ஹைட். இப்போ ஹைட் வந்து நான் 100ன்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து நம்மளுக்கு வந்து 100 ஆயிடுச்சு. ஆனால் டிசைனில் வந்து எப்படின்னா ஏதாவது ஒரு இதை மட்டும் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, நம்ம வந்து யூஸ்வலாக வித்தை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணுவோம். ஹைட்டை வந்து நம்ம எப்போவுமே கண்ட்ரோல் பண்ண மாட்டோம். ஸோ சிஎஸ்எஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே ஒரு இமேஜாக இருக்கட்டும். நீங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் இல்லைன்னா ரொம்ப ஒரு பழைய வெப்சைட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இமேஜஸ் ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேயா, அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வித்தையும் கொடுத்துருக்காங்க, ஹைட்டையும் கொடுத்துருக்காங்க. அப்போது அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பர்டிகுலர் ஹைட் இருக்கிற ஒரு இமேஜை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபோர்ஸ் பண்ணி அதை வந்து ஷ்ரிங்க் பண்ணணும். அப்படி பண்ணக்கூடாது எப்போவுமே. ஸோ ஏதாவது ஒரு ஆட்ரிபியூட் மட்டும் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஒன்று ஹைட்டு கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் வித்தை யூஸ் பண்ணக்கூடாது, வித்து யூஸ் பண்ணிங்கன்னா ஹைட் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஆனால் மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம என்ன பண்ணணும்னா வித்து மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஹைட்டை வந்து எப்போவுமே ஆட்டோ அந்த மாதிரி தான் எடுத்துப்போம். சரியா? உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இப்போ எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. ஹைட்டு கொடுக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருந்துச்சு பார்த்தீங்களா? ஓகே, ஸோ இதுதான் வந்து இமேஜ் டேக். இப்போ இந்த இமேஜ் வந்து நம்ம சோர்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஃபைல் வந்து நம்மளுடைய ஃபோல்டரில் ஆட் பண்ணி அந்த நேமை வந்து நம்ம இங்கே கால் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? இது வந்து எப்படின்னா ரிலேட்டிவ் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிலேட்டிவ் பாத்னா இந்த HTML ஃபைல் இருக்குல்ல, இந்த HTML ஃபைலுக்கு ரிலேட்டிவாக இருக்குது. ஓகே, அதுக்கு பக்கத்திலே இருக்குது. அதனால இதை வந்து ரிலேட்டிவ் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அப்சல்யூட் பாத் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்குது. அப்சல்யூட் பாத் அப்படின்னா நான் அதுக்கு வந்து சிம்பிளராக ஒரு இது சொல்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா காப்பி கொடுக்குறோம். இப்போ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அப்சல்யூட் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா https://www.apple.comல போயிட்டு இன் அப்படிங்கிற பாத்தில் iPhone 15 அப்படிங்கிற இதில் வந்து இந்த இமேஜ் வந்து இருக்குது. கரெக்டாக? சாரி, நம்ம வேறு இமேஜ் எடுத்துக்கலாம். கேட். இப்போ இதோடைய இதில் பார்த்தீங்கன்னா காப்பி இமேஜ் அட்ரஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இப்போது இந்த இமேஜ் அட்ரஸ் கொடுத்து நம்ம இதில் வந்து என்டர் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு வந்துட்டு. கரெக்டாக? ஸோ இப்படி தான். இப்போ இது வந்து ஆக்சுவலாக இது இன்னொரு ஃபார்மேட்டில் இருக்குது. பட் நீங்கள் இது எடுத்துக்கோங்க. இந்த ஆப்பிள் நம்ம கொடுத்தோம்ல. ஓகே, ஸோ இதுதான் என்னென்னா அப்சல்யூட் பாத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இமேஜ்க்கு வந்து நம்ம சோர்ஸில் 2 விதமாக கொடுக்கலாம். ஒன்று லோக்கலில் ஃபைலில் இருக்கிற இமேஜை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். இன்னொன்று நம்ம யூஆர்எல் கொடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் இது வந்து டெக்ஸ்ட் வந்து நான் சொன்னேன்ல, எப்போனா நம்மளுக்கு எப்போ வந்து இந்த இமேஜ் கிடைக்கல இல்லைன்னா நெட்டு லோட் ஆகலை அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஸ்பெல்லிங் வந்து தப்பாக கொடுக்குறேன்.
cat 1 அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா cat 1 அப்படிங்கிற இமேஜ் வந்து நம்மக்கிட்ட கிடையாது. கரெக்டாக? அப்போ இமேஜ் பிரேக் ஆகும். பிரேக் ஆகி நம்மளுக்கு இந்த ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகும். பார்த்தீங்களா? இதில் வந்து கியூட் கேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வரும். ஓகே. இன்னொரு 2 டேக் மட்டும் நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்னா ஒரு சின்ன ப்ராஜெக்ட் வந்து நம்ம இப்போ பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இதில் வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக்காக இன்னும் 2 டேக் இருக்குது. அது வந்து எப்படின்னா ஹெச்ஆர் டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. ஹெச்ஆர் டேக் வந்து எப்படின்னா லைன் நம்ம வந்து ஒரு டிவைடர் வந்து ட்ரா பண்ணுறதுக்காக ஹெச்ஆர் டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்துருக்கு பார்த்தீங்களா? இது வந்து டிவைடர் ஹரிசாண்டல் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதே மாதிரி பிரேக் டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இப்போ பேராகிராஃபில் நம்ம நேற்று பேராகிராஃப் பார்த்தோம். அதில் வந்து நம்ம ஸ்பேஸ் விட்டாலும் நம்மளுக்கு வந்து எப்படின்னா பிரேக் ஆகாது அப்படின்னு நம்ம பார்த்தோம். கரெக்டாக? இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த $, அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஸ்பேஸ் வேணும். நம்ம என்ன பண்ணுறோம்னா இவ்வளோ ஸ்பேஸ் விட்டாலும் நம்மளுக்கு என்ன ஆகும்னா அந்த ஸ்பேஸ் வந்து இதில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. அப்போது இது வந்து அடுத்த லைனில் வரணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா இதில் வந்து என்ன பண்ணணும்னா பிரேக் டேக் வந்து யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணால் இங்கே பார்த்தீங்களா அடுத்த லைனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு. கரெக்டாக? ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா பிரேக் டேக் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபாஸ்ட்டாக இந்த அப்ளிகேஷன் இந்த வெப்சைட் இருக்குல்ல, இந்த வெப்சைட்டை நம்ம அப்படியே வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். சரியா? இந்த கண்டென்ட் மட்டும் டிசைன்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறதில்ல. ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரியா? நான் டக்குன்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹெட்டில் வந்து என்ன பண்ணணும்னா டைட்டில் டேக் ஆட் பண்ண போகிறோம். ஓகே. டைட்டில் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஸ்டார்பக்ஸ் பம்ப்கின் ஸ்பைஸ் லாட்டே இது வந்து நம்ம கொடுத்துக்கலாம். சரியா? இப்போ நம்மளுக்கு என்ன ஃபைல் வந்து நம்ம ரன் பண்ண போகிறோம்? practice.html வந்து ரன் பண்ண போகிறோம். இங்கே வந்து நம்மளுக்கு HTML index.html இதாகிட்டு இருக்கு. இது சேஞ்ச் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று, நீங்கள் இந்த நேமை வந்து இங்கே டைப் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபைல் வந்து லோட் ஆகிரும். இல்லைனா என்ன பண்ணணும்னா இந்த ரன் ஆகிட்டு இருக்குல்ல, இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அகெயின் நீங்கள் திருப்பி வந்து ரன் பண்ணிங்கன்னா இந்த ஃபைல் லோட் ஆகிரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த நேமே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து practice.html வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே. நான் என்ன பண்ணுறேன்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஆல்ரெடி நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கு வந்து ஒவ்வொரு டேக்காக வந்து நம்ம ஆட் பண்ணலாம். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்பக்ஸ் பம்ப்கின் ஸ்பைஸ் லாட்டே அதிலிருந்து நோ வரைக்கும் என்னன்னா ஒரு ஹெட்டிங் இருக்குது. கரெக்டாக? இப்போ இதுக்கு என்ன டேக் யூஸ் பண்ணலாம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ரமேஷ், இல்லை சாம்சங்? ஓ, இருக்கீங்களா? கபிலா, நீ சொல்லு. என்ன டேக் யூஸ் பண்ணலாம்? H1 tag. ஓகே, சூப்பர்.
என்ன பண்ணுறோன்னா H1 டேக் யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு ஹெட்டிங் வந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா பை ஆர்ய வைஷ்ணவி. ஓகே, ஸோ இதுக்கு என்ன டேக் யூஸ் பண்ணலாம்? வேற யாராவது? கார்த்திக் ப்ரோ, கார்த்திக் சிதம்பரம். எஸ் ப்ரோ. ஓகே, கேசி என்ன டேக் யூஸ் பண்ணலாம்? H6 ஏதாச்சும். ஓகே ஃபைன், எங்க சூப்பர். ஒரே நிமிஷம். ஆ, எங்க ப்ரோ? இந்த பை ஆர்ய வைஷ்ணவி. பேராகிராஃப். ஓகே, அதுதான். இன்னொன்று என்னன்னா இதில் வந்து எப்படின்னா இது ரைட்டு இது ராங் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ஸோ நம்மளோட இஷ்டம் தான். ஸோ கார்த்திக் சிதம்பரம் ப்ரோ வந்து என்ன சொன்னாங்கன்னா H6ன்னு சொன்னார். ஓகே, ஸோ H6ம் யூஸ் பண்ணலாம், பேராகிராஃபும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்மளுடைய லைக் நம்மளோட மைண்ட் செட் தான். நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நான் பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் இன்னொன்று கன்சிடர் பண்ணிக்கலாம். என்னென்னா இம்பார்ட்டண்டான இதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஹெட்டிங் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நான் இது பேராகிராஃபே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்மளுக்கு பேராகிராஃப் வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஒரு ரூல் இருக்குது, ஐ மீன் ஹரிசாண்டல் ரூல். அதுக்கு நம்ம இப்போ தான் டேக் பார்த்தோம். ஸோ என்ன பண்ணோம்னா HR டேக் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது கொண்டு வந்துட்டோமா? அதுக்கப்புறம் அகெயின் சேம் இதே சைஸில் நம்மளுக்கு வந்து இன்னொரு கண்டென்ட் இருக்குது. அப்போ இதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா பேராகிராஃப் டேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்டார்பக்ஸ்லேருந்து ஹேஸ் லான்ச்ட் இதுலேருந்து நம்மளுக்கு மெயின் கண்டென்ட் வந்து ஆரம்பிக்குது. ஓகே, அது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பேராகிராஃப் தான். ஓகே, ஸோ எது வரைக்கும்னா டு நோ வரைக்கும். ஸோ டு நோ எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கு. ஓகே, அப்போ என்ன பண்ணுறோம்னா இங்கேருந்து ஒரு பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணி டு நோ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக அந்த ஸ்ட்ரக்சர் வந்து வந்துட்டு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ இமேஜுக்கு நம்ம என்ன டேக் யூஸ் பண்ண போகிறோம்? வேறு யாராவது? கவின்? கவின்? ஓகே, வேறு யாராவது? கௌசல்யா சொல்லுங்கள். இமேஜுக்கு வந்து என்ன டேக் யூஸ் பண்ண போகிறோம்? இமேஜ் img போட்டு சோர்ஸ் கோட் src ஆல்டர்னேட்டிவ்க்கு alt. ஓகே, சூப்பர். ஓகே, img கொடுத்து நம்ம வந்து இப்போ நம்மளுக்கு இந்த இமேஜ் நம்மக்கிட்ட இல்லை. கரெக்டாக? ஸோ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம முன்னாடி இந்த சோர்ஸ் இமேஜ் காப்பி பண்ண மாதிரி இமேஜ் அட்ரஸை வந்து நம்ம காப்பி பண்ண போகிறோம். காப்பி பண்ணிவிட்டு இதில் போட போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ஆல்டர்னேட்டிவ் டேக்ல வந்து என்ன கொடுக்கலாம்னா இது ரிலேட்டடாக இப்போ என்னென்னா இது என்ன இமேஜ்னா ஸ்டார்பக்ஸ் பம்கின் ஸ்பைஸ் லாட்டே இது வந்து கொடுக்குறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த இமேஜ் வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா ஒரு சின்னதாக நம்மளுக்கு வந்து அது டிஸ்கிரைப் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் இருக்குது ஸ்டார்பக்ஸ் வரைக்கும். இது வந்து பேராகிராஃபோட சின்னதாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்னா நம்மளுக்கு இது வந்து H6 யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸ்டார்பக்ஸ் வரைக்கும். ஓகே,
ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து அகெயின் ஒரு ஹெட்டிங் ஆரம்பிக்குது. இது என்ன கொடுத்துக்கலாம்னா H3 கொடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் பேராகிராஃபோட கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா ஓப்பனிங் டேக்கையும் க்ளோசிங் டேக்கையும் கரெக்டான இடத்துல போடணும். மாற்றி போட்டோன்னா ஒர்க் ஆகாது. அண்ட் அகெயின் நம்ம பேராகிராஃப் டேக் ஆரம்பிக்கிறோம். எது வரைக்கும்னா எக்ஸ்பிளைன்டு வரைக்கும். எக்ஸ்பிளைன்டு எங்கே இருக்கு? இது வரைக்கும். ஓகே, பார்த்தீங்களா? இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர்டாக கொண்டு வந்துட்டோம். இனிஷியலாக எப்படி இருந்துச்சு? ஒரு எந்த டிஃப்ரென்ஷியேஷனும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ரேண்டமாக நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் இது எது எதுக்கு அப்படிங்கிறது தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ இதை கண்டிப்பாக பார்த்தோன்னா ஓகே, இது வந்து டைட்டில், இது வந்து பேராகிராஃப், இது வந்து ஒரு இமேஜ் அப்படிங்கிறது நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுதில்ல. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு டைட்டில் இருக்குது. ஸோ இதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், H3 வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ஐட்டம்ஸ் வரைக்கும். ஓகே, இப்போ நம்ம இன்னைக்கு படித்தோம்ல என்னென்னா, இது என்னென்னா ஆர்டர்டு லிஸ்ட். கரெக்டாக? அப்போது ஒரு 11 ஆர்டர்டு லிஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ பண்ணிடலாமா? எல்ஐ கொடுத்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் வேகமாக காப்பி பண்ணி போட்டுறேன். ஓகே, நம்ம இப்போ ஒரு ஆர்டர் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, அகெயின் இங்கே ஒரு ஹெட்டிங் இருக்குது, அதுக்கு வந்து H3 யூஸ் பண்ணிக்கலாம். அகெயின் ஒரு பேராகிராஃப், and again ஒரு ordered list. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம இந்த 2 வெப்சைட்டையும் சைட் பை சைடு வைக்க போகிறேன். சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். என்ன நம்மளுக்கு கொஞ்சம் அந்த ஃபாண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து சிஎஸ்எஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர்டு இருக்குது, பேக்ரவுண்ட் கலர் இருக்குது,
இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா சிஎஸ்எஸ்ல ஸ்டைலிங்ஸில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். சரியா? பட் ரிமைனிங் எல்லாமே நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்து ஒரு வெப்சைட் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட ஃபஸ்ட்டு வெப்சைட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ கங்க்ராச்சுலேஷன் கைஸ். ஓகே. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? யாருக்காவது? நோ சார். ஸோ கௌசல்யாவுக்கு மட்டும்தான் டவுட் இல்லை, மற்றவங்களுக்கு? கிளியர் ப்ரோ. No, no. ஓகே. ஆக்சுவலாக நீங்கள் வந்து இன்ட்ராக்டிவாக நீங்கள் செஷனை வந்து ஒரு இன்ட்ராக்டிவாக கொண்டு போனால் தான் நீங்கள் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேயா? இல்லைன்னா நான் என்ன பிளான் பண்ணிட்டு வரேனோ அதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு கிளம்பிடுவேன். ஓகேயா கைஸ்? ரமேஷ், ரஞ்சனி, சாம்சன், கவின் ஒன்றும் பேச மாட்டேங்கிறேன். ஸ்டில் பேச மாட்டீங்களா? சரி, ஓகே கைஸ். அப்போது நீங்கள் இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு வந்து நம்ம கொஞ்சம் அட்வான்ஸான டேக்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ சூப்பர் ப்ரோ. ரமேஷ் கிளியர். கார்த்திக் சிதம்பரம் ப்ரோ உங்களுக்கு கிளியரா? ஓகேயா? ஓகே ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ஓகே கைஸ், அப்போ நாளைக்கு பார்க்கலாம். பை. Thank you, bro. Thank you. தேங்க்யூ.